காவேரி வந்து இங்கே ஆசிரமத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து வெண்ணிலாவை சந்திக்கிறாங்க காவேரி. அவங்களோட நிலைமையை பார்த்து காவேரிக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு பழைய நினைவுகளாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்குமா. அந்த பொண்ணு ஒரு பேப்பரை வச்சுட்ருக்கா அப்படின்னோடனே காவேரி அந்த பேப்பரை வந்து வாங்குற சந்தர்ப்பம் வருது. காவேரி கிட்ட பார்க்குற சந்தர்ப்பம். ஆனால் பார்க்க முடியாமல் போயிடுது. மறுபடியும் அவங்க வந்து அந்த பேப்பரை வாங்கிடுறாங்க. அதனால் காவேரி பார்க்காம விட்டுறாங்க. அடுத்து வந்து அந்த பொண்ணை பார்த்தோன்னா மனசு கஷ்டமாக இருக்குது. என் கூட பேச மாட்டிங்களா, பழக மாட்டிங்களா சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து வெண்ணிலாவும் வந்து காவேரியை பார்த்து யோசிக்கிறாங்க. அதே மாதிரி திருப்பி திருப்பி பார்க்குறாங்க. இதெல்லாம் காவேரிக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. பரவாயில்ல இந்த பொண்ணுக்கிட்ட நிறைய மாற்றம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி இந்த பொண்ணு வந்து எப்போ வந்து க்யூர் ஆவாங்களா, டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா அங்கே இருக்கவங்க கேட்குறாங்க. இல்லைம்மா இந்த பொண்ணு சொந்தக்காரங்க யாரோ வந்து நேற்று கூட பார்த்துட்டு போனாங்க அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. சொந்தக்காரங்களா அப்படி ஆமாம்மா யாருன்னு தெரியல, 2 நாள் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுவாங்களா. அப்படிங்களா, ரொம்ப நல்ல விஷயமா இருக்கே. உண்மையிலே அவங்க சொந்தக்காரங்க தானே. ஆமாங்க அப்படி தான் சொல்கிறாங்க. மேடம்க்கு வந்து பேசுறதுக்காக வராங்க அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷங்க. அந்த பொண்ணுக்கு எதாவது நல்லா நடந்தால் எங்களுக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்ருக்காங்க நம்ம காவேரி. எங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க ராகினி. எப்படியாவது வந்து வெளியிலாவை கூட்டிகிட்டு வரணும்ப்பா, அதுக்கு தேவையான ப்ரூஃப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிங்க. எல்லாம் ரெடி பண்ணியாச்சுமா. இப்போ போய் அவங்கக்கிட்ட இப்போ பேசிவிட்டு அந்த மேடம் கிட்ட வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வர்றது தான் பாக்கி இருக்குது அப்படின்னோடனே சரிங்கப்பா. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம்ப்பா, வெண்ணிலாவை கூட்டின்னு வரதுக்கு முன்னாடி நான் காவேரி கிட்டே இந்த விஷயத்த சொல்கிறேன். நம்ம கூட்டின்னு வரதோட அவள் கூப்பிட்டு வந்தால் நல்லா இருக்கும்லப்பா. ஆமாம்மா நீ சொல்கிறதும் கரெக்டு தான். நம்ம கூட்டின்னு வரதோட அவள் தான் கூட்டிகிட்டு வரணும். நம்ம பேசினபடி அவள் தான்ப்பா கூட்டிகிட்டு வரணும். ஆனால் இந்த விஷயத்த காவேரி விஜய் கிட்ட சொல்லணும். சொல்லும்போது அவள் எப்படி வந்து சுக்கு நூறாக உடையிறத நான் பார்க்கணும்ப்பா. அதை தான் எனக்கு சந்தோஷமே அப்படின்னோடனே சரிம்மா இதெல்லாம் எப்போ நடக்க போகுது, பார்க்கலாம்ப்பா. எப்படியும் காவேரி வீட்டுக்கு வருவாள் போயிட்டு அப்போ இருக்குது காவேரிக்கு அப்படின்னோடனே சரிம்மா நீ எப்படியோ ஆடணும்னு ஆட்டத்தை ரெடி பண்ணிட்ட, ஆட்டத்தை ஆடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷம் பண்ணிடுறாங்க ராகினி. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து இங்கே இருக்கிற ஆசிரமத்துக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு செஞ்சுட்டு கிளம்பலான்னு போகிறாங்க. விஜய் வந்துடுறேன்னு சொன்னார், ஆனால் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. ஆட்டோலாம் பிடிக்கிறாங்க. பார்த்தா ஆட்டோ எதுவுமே கிடைக்கல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காவேரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு ஆட்டோ வந்து கிடைக்கிது காவேரிக்கு. சரி ஓகே ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறி போயிட்டுருக்காங்க. பார்த்தா இவங்க போகிறதுக்கும் விஜய் வரதுக்கும் கரெக்டாக இருக்குது. விஜய் வந்து இவங்க இந்த சைடு போயிடுறாங்க. விஜய் வந்துடுறாரு. வந்துடுறது காவேரி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறாரு. பார்த்தா காவேரி இல்லை. அடுத்து வந்து எங்கே போயிட்டா காவேரி, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேடுறாரு. எங்கள் காவேரி வந்தாலே அப்படின்னோடனே ஆமாப்பா இப்போ தான் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு. கிளம்பி போயிட்டாளா, அப்போ வீட்டுக்கு போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு நேராக விஜய் வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து கேட்குறாரு எல்லாருக்கிட்டையுமே காவேரி வந்துட்டாளான்னு. இல்லைப்பா காவேரி ஒன்றும் வரல, இவ்வளோ நேரம் ஆச்சு, ஏன் காவேரி வரல, ரொம்ப லேட் ஆகிடுச்சு சொல்லிட்டு பதறி போகிறாரு. என்ன விஜய் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இருக்க, காவேரி காலையில் தான் கூட்டிகிட்டு போகல, சாயந்தரம் கொஞ்சம் போயிட்டு கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல, பாரு எவ்வளோ லேட் ஆகிடுச்சு, அந்த பொண்ணுக்கு வண்டி எதுவும் கிடைக்கலையே என்னன்னு தெரியலையே அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. காவேரிக்கு வந்து எதுவும் ஆயிருக்காதுல்ல அப்படின்னோடனே அதெல்லாம் எதுவும் ஆயிருக்காது, பயப்படாதப்பா, ஏன்ப்பா இவ்வளோ பயப்படுற அப்படின்றாரு. உடனே வந்து அவங்க தாத்தா சொன்னோன்னே சரி சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டில் எதுக்கும் பார்க்கலான்னு சொல்லிட்டு காவேரி இங்கே வந்தாலான்னு பார்க்குறாரு. பார்த்தா காவேரி இல்லை. என்னப்பா காலேருந்து காவேரி ஆளே காணும், எங்கேயாவது வெளியே போயிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறாங்க. ஆமாம்மா ஆசிரமத்துக்கு போனா, சரி இப்போ தான் காவேரி போய் கூட்டின்னு வர போகிறேன், ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அதான் இப்போ நான் போயிடுவேன், உடனே கூட்டின்னு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவங்க அம்மா யோசிக்கிறாங்க என்னாச்சு காவேரிக்கு, ஏன் வந்து இவர் பதட்டமாக இருக்கார் விஜய் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா யோசிக்கிறாங்க. இங்கே வந்து காவேரிக்கு வந்து எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டம் அடைகிறாரு விஜய். பழைய நிலைமையில் அவளால் இருக்கவே முடியல. ரொம்ப வந்து கை காலாக உதறுது. காவேரி இல்லாத வாழ்க்கை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. காவேரி எங்கேயுமே வந்து ஒரு நிமிஷம் இல்லைனா கூட என்னால் தாங்கிக்க முடியலையே, இப்போ என்ன பண்ணுறது, காவேரி நான் எங்கே போய் தேடுறது சொல்லிட்டு தேடிட்டே வராரு. பார்த்தா வர வழியில் வண்டிக்காக நிற்கிறாங்க காவேரி. வண்டி ரிப்பேர் ஆனதால் காவேரி பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. ஏன் இப்படிலாம் பண்ண காவேரி, எதுக்காக எனக்காக வெயிட் பண்ண மாட்டேங்கிறீங்க, எதுக்கு இப்படி வந்து அப்படி சொல்கிறாரு. இல்லைங்க அது வந்து சொன்னால் புரிஞ்சுக்குங்க, வேணும்னு நான் பண்ணல, வர வழியில் வண்டி ரிப்பேர் ஆச்சு பயந்துட்டேன்டி அப்படி சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. என்னங்க நீங்கள் இதுக்கெல்லாம் போய் பயப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அவரோட கண்ணத்தை வந்து பிடிக்கிறாங்க. பயப்படாதீங்க, நான் உனக்கு ஒன்றுமே அவளை பாருங்கள், என் கை கால் எல்லாமே நான் நல்லா இருக்கேன், உங்கள் பொண்டாட்டி முழுசாக இருக்கேன் போதுமா அப்படின்றாங்க. நான் ரொம்ப பயந்துட்டேன் காவேரி, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு காவேரி, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு. இல்லைங்க ஃபோன் சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, என்னால் பண்ண முடியலங்க அப்படின்றாங்க. நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா, ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணுற, சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்றாங்க. உண்மையிலே ரொம்ப பயந்துட்டிங்களா, என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்களா, பின்ன பாசம் வைக்காமல் என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. சரி கொஞ்ச நேரம் இங்கே இருக்கலாங்க அப்படின்னு, இந்த இருட்டில் கொஞ்ச நேரம் இருக்க முடியாது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறார். ரொம்ப சந்தோஷமாக காவேரியும் போகிறாங்க. இதோட முடியுது.